ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புடலங்காய் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புடலங்காய் பொரியல் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த மூணையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா வெந்ததையும் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15, வரமிளகாய் ஒரு 3, கருவேப்பிலை கொஞ்சம், இந்த மூணையும் ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிறேன். எண்ணெயில் நல்லா சின்ன வெங்காயம் வதங்கினதையும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், இந்த மூணையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா ஃபுல்லாக எண்ணெயில் நல்லா கலங்கி வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம புடலங்காய் போட முடியும். நல்லா எண்ணெயில் வரும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக எண்ணெயில் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம புடலங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான காயாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வெந்துக்கும். நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, அதே தண்ணி விட்டுடும். மசாலா நல்லா எண்ணெயில் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம புடலங்காய் சேர்த்துக்கலாம். புடலங்காய் சேர்த்து புடலங்காயில் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சமயத்தில் உப்பு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம். புடலங்காய் நல்லா மசாலாவில் கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இதுக்கு தண்ணி விடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், புடலங்காய் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து பார்ப்போம். நம்ம தண்ணியே விடலை, ஆனால் தண்ணி அதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய். சாயந்தரம் தான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்த நாள் காலையிலே செஞ்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் தேங்காய் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இது லஞ்சுக்கு பேக் பண்ணணுங்கிறதால தேங்காய் போடலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது புடலங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடு எண்ணதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், சீரகம், மிளகு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 25-30 சின்ன வெங்காயமும் ஒரு 5 பல் பூண்டும் தொளிச்சு வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். சின்ன வெங்காயத்தில் எண்ணெய் ஃபுல்லாக படணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கல்லுப்பு யூஸ் பண்ணுறதா உடம்புக்கு நல்லது. ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெடித்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மறுபடியும் தாளிக்க போகிறது கிடையாது, அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதையும் புடலங்காயிலிருந்து எடுத்து வச்சுருக்கேன். புடலங்காய் விதையை ஆட் பண்ணிக்கிறேன். புடலங்காய் விதைக்கு தண்ணி விடணுங்கிற அவசியம் இல்லை, அதுவே தண்ணி விட்டுரும். காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான காயாக இருக்கங்காட்டி சீக்கிரமாக வெந்துக்கும். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருச்சு. நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் வதக்கி விடணும். 5 மினிட்ஸ் கிளறி விட்டோம்னா அந்த தண்ணி நல்லா சுண்டிடும். அடுப்பு சிம்மில் வைக்காமல் கிளறி விடணும். பாருங்கள், எண்ணெயே வெளியே வந்துருச்சு. அந்தளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு தண்ணியெல்லாம். இந்த சமயத்தில் நான் தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1.5 கைப்பிடி. அந்த 1.5 கைப்பிடி தேங்காயும் நான் சேர்த்து ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். தேங்காய் ஆட் பண்ணுறதால நல்லாயிருக்கும். சட்னி சீக்கிரம் கெட்டு போகும் அப்படின்னு நினைக்க வேணாம். புளி சேர்த்து இருக்கிறதால சட்னி சீக்கிரம் கெட்டு போகாது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு கிளறு மட்டும் கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் தேங்காய் போட்டு கிளறி விடக்கூடாது. இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட முடியும். ரொம்ப சூடாக மிக்சியில் போட முடியாது. பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை கடலைப்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். சட்னி ரெடி.
இந்த 2 ரெசிபீஸையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.